பிரைஸ் தி லார்ட். அருமையான இந்த நல்ல வேளையிலும் உங்கள் அனைவருக்கும் கருணை ஐக்கியத்தின் சார்பாக புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நல்ல நாளிலும் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வார்த்தையை உங்கள் மத்தியில பகிர்ந்து கொடுத்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். யோவான் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். 38 வருஷம் பலவீனப்பட்ட ஒரு மனிதன், 38 வருஷம் வியாதியோடு கவலைகளோடு கண்ணீர்களோடு இருந்த ஒரு மனிதன் அங்கே இருந்தான். இந்த மனிதன் இருந்த இடம் பெதஸ்தா குளத்தின் அருகாமையில. இந்த பெதஸ்தா குளத்தின் அருகாமையில அநேக வியாதி பட்ட கஷ்டப்பட்ட இன்னும் துக்கத்தோடு கவலைகளோடு பலவீனப்பட்ட பிள்ளைகள் எல்லாம் இருப்பார்கள். இந்த பெதஸ்தா குளத்தின் தன்மை என்ன என்றால், சில நேரங்களிலே தேவ மனிதர்கள் வந்து அங்கே தண்ணீர் கலக்கும் போது யார் முதலாவது அந்த தண்ணீர்ல பிழுகிறார்களோ, யார் அந்த முதலாவது தண்ணீர்ல கடந்து செல்கிறார்களோ, அவர்களுக்கு எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் அது குணப்பட்டு விடும். இந்த பெதஸ்தா குளத்தின் அருகாயில தான் இங்க ஒரு மனிதன் 38 வருஷமாக கஷ்டத்தோடு பலவீனத்தோடு படுக்கையோடு எழுந்த முடியாத சூழ்நிலையில அவன் வாழ்ந்து கொண்டு வந்தான். கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையிலும் 2026ஆம் ஆண்டு 1ஆம் தேதிக்குள்ளாக அடியெடுத்து வைத்து விட்டோம். ஆனாலும் இன்னும் நமக்கு இருந்த அந்த கவலைகள் கண்ணீர்கள் மாறவில்லை. வருடமாக நமக்குள் இருந்த அந்த பலவீனங்கள்ல சுகம் கிடைக்கவில்லை. இன்னும் பல நாட்களாக இருந்த அந்த பண கஷ்டங்கள் நெருக்கங்கள் மாறவில்லை. கடன் தொல்லைகள் நம்மளை விட்டு அகலவில்லை. இப்படி பல ஆண்டுகளாக கஷ்டத்தோடு வேதனையோடு வியாதியோடு துக்கத்தோடு கவலைகளோடு இருந்து கொண்டே இருக்கிறோம். இங்கேயும் இந்த மனிதன் அப்படித்தான் இருந்தான். ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, அந்த மனிதனை நோக்கி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடந்து சென்றார். 38 வருஷமா வியாதியோடு இருந்த மனிதனை தேடி கர்த்தர் கடந்து சென்றார். ஒருவேளை பல ஆண்டுகளாக உங்களுக்கு கஷ்டங்கள் இருக்கிறது, துக்கங்கள் இருக்கிறது, கவலைகள் இருக்கிறது. ஆனால் ஒரு முறையும் நீங்கள் இயேசுவை தேடி போகாதபடி இருந்திருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய எண்ணங்கள் அப்படி இருந்திருக்கலாம், இவர் கிறிஸ்தவர்களுடைய கடவுள், இல்ல இவர் வெளிநாட்டு கடவுள் என்று. ஆனா இந்த மனிதனை தேடி கர்த்தர் இயேசு கிறிஸ்து கடந்து சென்றார். ஒருவேளை நீங்க அவரை தேடாத பட்சத்திலும் அவர் உங்களை தேடுகிற தெய்வமாய் இருக்கிறார். இன்றைய தினத்துல இந்த ஆண்டுல உங்களை தேடி அவர் வந்திருக்கிறார். இந்த மனிதனுடைய வாழ்க்கை நாம் பார்க்கும்போது பல ஆண்டுகளாக அவன் இந்த வியாதி படுக்கையிலிருந்து வெளிவர, இந்த வியாதி படுக்கையிலிருந்து குணமடைய பல முயற்சிகள் செய்கிறான். ஆனா அது எல்லாம் தோல்வியாக கடந்து செல்லுகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவன் சமூகத்தில் வந்து ஆண்டவர் கேட்கிறார், அவனை நோக்கி பார்த்து, நீ சுஸ்தமடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா? நீ சுகப்பட வேண்டும் என்று விரும்புகிறாயா? உன்னுடைய கஷ்டங்கள் மாற வேண்டும் என்று விரும்புகிறாயா? நம்முடைய தெய்வமாக இயேசு கிறிஸ்து யாரையும் வற்புறுத்துகிற தெய்வம் அல்ல. அவர் அந்த மனிதனை நோக்கி பார்த்து பல நாட்களாக பல வருடங்களாக அவன் துக்கத்தோடு கவலைகளோடு இருக்கிறான் என்று அறிந்து அவன் சமூகத்தில் வந்து ஆண்டவர் கேட்கிறார், நீ குணமடைய விரும்புகிறாயா? இன்றைக்கு பிரியமானவர்களே, ஒருவேளை உங்களுடைய கஷ்டங்கள் என்ன என்பது எங்களுக்கு தெரியாது. ஆனால் உங்களுடைய துக்கங்கள் கவலைகள் உங்களுக்கு நல்லா தெரியும். உங்களை படைத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கும் நல்லா தெரியும். ஒருவேளை நீங்க அவரை நோக்கி போகல, ஆனா அவர் இன்றைக்கு இந்த ஆண்டுல உங்களை தேடி வந்திருக்கிறார். உங்கள் கவலைகளை கண்ணீர்களை துடைக்கும்படியாக ஆண்டவர் சொல்லுகிறது ஒன்னே ஒண்ணுதான், நீ இந்த துக்கங்கள் கவலைகள் உனக்கு மாறணுமா? இந்த பண நெருக்கங்கள் உன்னை விட்டு அகன்றணுமா? இந்த கடன் தொல்லை உன்னை விட்டு மாறணுமா? இன்னும் உனக்குள் இருக்கிற அந்த பாவக்கரைகள் உன்னை விட்டு மாறணுமா என்று ஆண்டவர் கேட்கிறார். இங்கே இந்த மனிதனிடத்திலும் கர்த்தர் கேட்டார், அவன் ஏற்றுக்கொண்டான். வேத வசனம் சொல்லுகிறது, இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடை என்றார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு வார்த்தை அவனை நோக்கி சொன்னார், நீ எழுந்து நட என்று சொன்னார். உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. 38 வருஷமாய் படுக்கையோடு இருந்த மனிதன் அந்த வார்த்தையை கேட்ட உடனே அவன் தன்னுடைய படுக்கையை அவனே எடுத்துக்கொண்டு நடந்து போனான் என்று வேதாகமம் சொல்லப்படுகிறது. இவ்வளவு பெரிய அற்புதங்கள். அதே தெய்வம் தாங்க இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அதே ஆண்டவர் தாங்க. ஒருவேளை நீங்க அவரை தேடவில்லை, ஒருவேளை நீங்க அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை,
ஒருவேளை நீங்க சொல்றீங்க இயேசு கிறிஸ்து ஒரு மதம் 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 என்று. அவர் மதத்துக்கும் அப்பாற்பட்டவர். அவர் உங்களையும் என்னையும் நேசிக்கிற தெய்வம். அவர் அன்புள்ள தெய்வம். ஒருவேளை நீங்க அவர் மேல அன்பு செலுத்தல, ஆனா இன்றைக்கும் அவர் உங்க மேல அன்பு வைத்திருக்கிறார். அதனாலதான் இந்த வார்த்தைகளை இன்றைக்கு உங்க மத்தியில கொண்டு வர அடியனை ஆண்டவர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நீங்க என்ன கஷ்டத்துல, என்ன துக்கத்துல, என்ன வியாதியில, என்ன பாவக்கரையில இருக்கிறீங்களோ, இன்றைக்கு ஆண்டவர் சமூகத்தை நோக்கி பாருங்க. ஆண்டவர் அவனை நோக்கி கடந்து சென்றார். இன்றைக்கு உங்களை தேடி உங்க இல்லத்துக்கு வந்திருக்கிறார். இன்றைக்கு உங்களை தேடி அண்ணன் உங்க வீட்டுக்கு வந்திருக்கிறார். அக்கா இன்றைக்கு உங்களை தேடி வந்திருக்கிறார். நீங்க கேட்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். ஆண்டவரே, எனக்குள் இருக்கிற இந்த பலவீனம் மாறட்டும். ஆண்டவரே, எனக்குள் இருக்கிற இந்த கஷ்டங்கள் மாறட்டும். என் கணவருடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த பாவக்கரை மாறட்டும். என் குடும்பத்தின் இந்த சூழ்நிலைகள் மாறட்டும். ஒரு முறை இதுவரை நீங்க ஆண்டவர்கிட்ட எதுவும் கேட்கல, ஆனா இந்த ஒரு முறை இயேசுவை நம்பி கேளுங்க. நிச்சயமாக இந்த ஆண்டுல அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். இப்பொழுது நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். நன்றி தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு உம்மை கூப்பிடுகிறார்களோ ஆண்டவரே, நீங்க ஆண்டவரே அவர்களை தொட்டு குணப்படுத்தும்படியாக, அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவ கரைகள் மாறும்படியாக, அவர்களுடைய குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலைகளை மாறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆண்டு ஒரு விசேஷித்த ரூபமாக, ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டாக இந்த பிள்ளைகளுக்கு காணப்படட்டும். ஆண்டவர் நீங்க அப்படி செய்கிறீங்க, உமக்கு நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless.